ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 12வது பாடல் தான் பார்க்க போகிறோம். கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம இப்போ பார்ப்போம். தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாயிலை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான செல்வ வளமிக்க ஆயனின் தங்கையே, பனி எங்கள் தலையில் கொட்டுகிறது. இந்த குளிரில் உன் வீட்டு வாசலில் உன் வருகைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். தன் மனைவி சீதையை கவர்ந்து சென்ற தென்னிலங்கை கோமானாகிய ராவணனின் மீது சீற்றம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்தவனும் மனத்திற்கு இனியவனும் ஆன அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எங்கள் இசையொலி கேட்டு எல்லா வீடுகளிலும் அனைவரும் எட்டி பார்க்கிறார்கள். உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் என்று சொல்லி தோழியை பாவை நோன்பின் பொருட்டாக எழுப்புகிறார்கள் பெண்கள். எருமைகள் கன்றுக்காக பால் சொரிவது போல பரமான்மா ஜீவான்மாவுக்காக அருள் சொரியும் என்பது கருத்து. இறைவனின் கருணை எல்லையற்றது என்பதை வீடு சேராகுமளவு பொழிந்த பால் உணர்த்துகிறது. கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் வந்து தோழியை எழுப்புவது எவ்வளவு சிரமப்பட்டேனும் ஒருவர் விடாமல் இறைவன் திருப்பாதம் சேர வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.